வானத்தில் பறவைகள் வி வடிவத்தில் ஏன் பறக்கிறது தெரியுமா? 99 விழுக்காடு பேருக்கு தெரியாது. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் மற்றும் நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் இதுபற்றி ஆராய்ச்சி செய்துள்ளனர். பொதுவாக வானத்தில் வி வடிவத்தில் பறக்கும் பறவைகளின் கூட்டத்தை நாம் பார்த்திருப்போம். இந்த அற்புதமான காட்சி தற்செயலாக நடப்பது அல்ல. இது வாத்துகள், பெலிகன்கள் போன்ற பறவைகள் நீண்ட தூரம் பறக்கும்போது பயன்படுத்தும் ஒரு புத்திசாலித்தனமான நுட்பம் ஆகும். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் மற்றும் நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் இதுபற்றி ஆராய்ச்சி செய்துள்ளனர். பறவைகள் இந்த வடிவில் பறப்பது பார்ப்பதற்கு அழகாக இருப்பது மட்டுமல்லாமல் அவை எளிதாக பறக்க இது உதவுகிறது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஆற்றல் சேமிப்பு நுட்பம். பறவைகள் வி வடிவத்தில் பறப்பதற்கான முக்கிய காரணம் ஆற்றலை சேமிப்பதாகும். முன்னால் உள்ள பறவை காற்றை வெட்டுவதால் அதற்கு நிறைய சிரமம் உள்ளது மற்றும் காற்று அழுத்தமும் அதிகமாக உள்ளது. இருப்பினும் அதன் சிரமம் பின்னால் வரும் பறவைகளுக்கு பெரியதாக தெரியாது. உதாரணமாக, முன்னால் உள்ள பறவை அதன் இறக்கைகளை மடக்கும்போது மேல்நோக்கி இழுக்கப்படும் சக்தி உருவாக்கப்படுகிறது. பின்னால் உள்ள பறவைகள் அவற்றின் அருகில் சற்று உயரமாக பறந்து அந்த காற்று அலைகளில் எளிதாக சவாரி செய்கின்றன. இது அவர்களுக்கு பயணத்தை மிகவும் எளிதாக்குகிறது. பராமரிப்பு மற்றும் பகிர்வு. ஒரு பறவை அதன் கூட்டத்தை வி வடிவத்தில் முன்னால் வழிநடத்துவது மிகவும் கடினம். அதனால்தான் எந்த ஒரு பறவையும் அந்த நிலையில் நீண்ட நேரம் இருப்பதில்லை. அவை தலைமை பொறுப்பை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றுகின்றன. முன்னால் இருக்கும் பறவை சோர்வடையும் போது அது பின்வாங்குகிறது. அப்போது மற்றொரு பறவை அதன் இடத்தை பிடிக்கிறது. இந்த சுழற்சி அமைப்பு எந்த பறவையும் அதிக சுமை இல்லாமல் முழு கூட்டத்தையும் ஒன்றாக நீண்ட தூரம் பறக்க அனுமதிக்கிறது. அமெரிக்க தேசிய ஆடுபோன் சங்கத்தின் கூற்றுப்படி இந்த நுட்பம் பின்னால் பறக்கும் பறவைகளின் பறக்கும் திறனை 70 விழுக்காடு அதிகரிக்கிறது. தெளிவான பார்வை, சரியான தொடர்பு. வி வடிவத்தில் பறப்பது பறவைகள் ஒன்றையொன்று எளிதாக பார்க்க அனுமதிக்கிறது. ஒவ்வொரு பறவையும் மற்ற அனைத்தையும் தெளிவாக பார்க்கிறது. இது மோதாமல் ஒரே வேகத்தில் சரியான ஒத்திசைவில் பறக்க அனுமதிக்கிறது. புதிய பாதைகளில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணிக்கும்போது ஒன்றாக இருப்பது மிகவும் முக்கியம். வி வடிவம் இதற்கு சிறந்த தீர்வாகும். இதன் மூலம் பறவைகள் வேகமாக பறக்கவும் ஆற்றலை சேமிக்கவும் முடியும். மேலும் அவற்றுக்கிடையேயான குழு பிணைப்பும் வலுவடைகிறது. இது இலக்கை அடைவது மட்டுமல்ல, பாதுகாப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஒன்றாக செல்வது பற்றியது. காற்று சீராக நகரும் மற்றும் அனைத்தும் ஒழுங்காக இருப்பதால் முழு குழுவும் குழப்பமின்றி ஒன்றாக முன்னேறுகிறது. பிளமிங்கோக்கள் மற்றும் சில வகையான வாத்துகள் நம்மை சுற்றி குழுக்களாக பறப்பதையும் நாம் பார்க்கிறோம். அவை ஏன் வி வடிவத்தில் பறக்கின்றன என்பதை நாம் அறிந்தால் இயற்கை எவ்வளவு புத்திசாலித்தனமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இது வானத்தில் ஒரு அழகான உருவம் மட்டுமல்ல, இது குழுப்பணி மற்றும் உயிர்வாழ்வு பற்றிய ஒரு சிறந்த பாடமாக பார்க்கப்படுகிறது. எனவே அடுத்த முறை வானத்தில் அந்த சரியான வி வடிவத்தை பார்க்கும்போது அது இயற்கையால் வகுக்கப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான பயணத்தை